அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, ஏழை மக்களின் யூடியூப் சேனல் மூலிமா இன்றைக்கி முக்கியமான ஒரு ஊழல் பற்றி வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கேன். முக்கியமான ஊழல் இது, ஊழல்லையும் மிகப்பெரிய ஊழல் இது. அதாவது வெனாக்காரன் வீடு ஆஞ்சிங்கிற ஒரு அக்கா என்னை ஃபோனில் கூப்பிடுது. ஃபோனில் கிரைசி என் ஜம்சாரத்தோட, அதாவது கிரைசியோட வருமானம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், கிரைசியோட வருமானம்னு கிரைசி சொல்லலையான்னு நான் கேட்டேன். அப்புறம் நிறுத்துங்க, இந்த வீடியோவை பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு மேலே அப்புறம் நான் பேசுகிறேன். அதைய கட் பண்ண அந்த வீடியோ. ஹலோ ஹலோ நான் ஆஞ்சி சொல்லுங்க. அது கிரைசியோட வருமானம் வேணுமே. எவ்வளவு வருமானம், ஆண்டு வருமானம்? அதுக்கு உங்களுக்கு எதுக்கு அது? எனக்கு எதுக்குன்னா நான் மொபைல்ல கேத்துறதுக்கு தான். ஏது மொபைல்ல? என் மொபைல் தான் கேட்டுப்பா. அயல் கூட்டத்தோட கணக்கு கேட்டிருக்கிறப்பா. அயல் கூட்டத்தோட கணக்கு? ஆறு கணக்கு? ஆறு உங்களுக்கு யாரு கேட்க சொன்னது? ஜில்லா மிஷினு. ஜில்லா மிஷின் குரூப்ல போட்டிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் செய்ய சொல்லி. எனக்கு வரலையே. உனக்கு எதுக்கு வரும்? அயல் கூடத்துல இருக்கிற சிடிஸ்க்கு தான் வரும். நான் சிடிஸ் அவங்க கேட்கட்டும். அவங்க சிடிஸ் கேட்கட்டும். சிடிஸ் யார்? நான் தான் கேக்குறேன். சிடிஸ் கேட்டா நீங்க சும்மா போன்ல கேட்டா அப்படி தர முடியாது. ஒண்ணு உங்களுக்கு கொடுக்குற ஐடி கார்டு கொடுங்க, இல்லன்னா உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு காப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு ஜில்லா மிஷின் போடுறதுக்கான, அதுக்கான ஆதார் கொடுங்க. இங்க பாரு வின்சென்ட், நீ அந்த அரசியல்வாதி நேரத்துல இந்த பிரச்சனை உருவாக்குற மாதிரி பேசுறியா? அதோட நிறுத்திக்கோ. எனக்கு அதல்ல பிரச்சனை. என்ன காரியம்? எனக்கு நீங்க ஆதாரம் கேட்கும்போது, ஒரு வருமானம் கேட்கும்போது போன்ல கேட்கற மரியாதை வீட்டுல வந்து கேட்கணும். அதான் மரியாதை. வீட்டுல வந்துதான் எழுதிட்டு போனேன். கிரைசி கேளு, அன்னைக்கு வீட்டுல வந்து எழுதிட்டு போனேன். கிரைசி எங்க சொல்லலையா? ஒரு நாள் ஃபுல்லா 3 மணி நேரம் உங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்து எங்கிட்ட சொல்லலையா? அப்ப கிரைசி கேட்டு கிரைசி சொல்லிருக்கோம். என்ன வருமானத்துக்கு போகுதுன்னு கிரைசி சொல்லலையா? குடும்ப நீ என்னதான் பேசி பழகி வச்சிருக்க நீ? அதான் சொல்றேன், அரசியல் குருட்டு கேள்வி கேட்டுதான் நீ பழகி வச்சிருக்க. குருட்டு கேள்வி எல்லாம் இதுல என்ன குருட்டு கேள்வி? என்ன இதுல போன் ரெக்கார்டு யாரு பேசினாலும் இந்த பேசினாலும் இருக்கும், அந்த பேசினாலும் போன் ரெக்கார்டு இருக்குது. எங்கிட்ட இருக்கு இந்த ரெக்கார்டு. இதுல போன்ல ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டு போன் ரெக்கார்டு. நாங்களும் எங்களுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ண தெரியாதா? இல்ல அப்ப கிரைசி என்ன வரும்? கிரைசி வருமானம் வேணும்னா கிரைசி வருமானம் சொல்லி என்ன இங்க போகுது? கிரைசி வருமானம்னு சொன்னா கிரைசிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. கிரைசிக்கு புருஷன் இருக்குது, மக்கள். அப்ப கேட்கும்போது என்ன இருக்குங்க? அப்ப கேட்கும்போது என்ன கேட்கணும்? குடும்ப வருமான சர்டிபிகேட் வேணும்னு கேட்கணும். சர்டிபிகேட் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு அப்ராக்சிமேட்டா அந்த வருமானம் தான் கேட்போம். அப்ராக்சிமேட்டா நீ மாசம் ₹1,00,000 சம்பாரிச்சின்னா நான் ₹1,00,000 கேட்க மாட்டோம். மினிமம் நாங்க எழுதுறது 25,000 வருதான். எனக்கு இந்த போன்ல சொல்றதுக்கு எனக்கு நேர்ல வாங்க பேசிக்கலாம். இல்ல நாளைக்கு நேர்ல வாங்க பேசலாம். போன்ல அது வழக்கனா சரியாகாது. அது தேவையில்லை. எழுதி கொடுக்குறேன். வருமான வரி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறேன், எழுதி கொடுக்குறேன். என்னத்துக்கு வருமான வரி சர்டிபிகேட்? உனக்கு ஏதாவது அறவெட்டாவது பிடிச்சிருக்காடா? தேவையெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு பிடிக்காத விஷயங்கள். எங்க பிடிக்காத விஷயம்? நான் கேட்டது அயல் கூட்டத்தோட காரியத்துக்கு தான் கேட்டேன். அயல் கூட்டத்தோட ஏடிஎஸோ எங்க என்ற ஏடிஎஸ் செக்ரட்டரி பிரசிடன்ட் அவங்க கேட்கட்டும். என்னடா அது? அயல் கூடத்தோட ஏடிஎஸும் செக்ரட்டரி எதுக்கு வச்சிருக்குது? அவங்க கேட்கட்டும், வந்து வீட்டுல வாங்கிக்கிட்டு. அவங்க இது அனுப்புனதே உன் தம்பி பொண்டாட்டி தான். ஆதார் கார்டும் மொபைல் நம்பர் எல்லாம் அனுப்புறதே அவங்கதான். ஏன்னா அவங்கதான். அவங்க எங்கிட்ட சொல்லலையா? அவங்க எங்கிட்ட சொல்லல. இப்ப நான் வேலை திறக்கல. நீ வச்சுக்கோ, போன் வச்சுக்கோ, நீ என்னமா பண்ணிக்க, ஆள விடு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒண்ணும் வரப்படல. எனக்கு ஒன்னும் தலை ஒண்ணும் முழங்காது. சரியா? கேட்டீங்களா? வீடியோ கேட்டீங்கல்ல? அதாவது நான் வருமான வரி சர்டிபிகேட் தரேன்னு சொல்றேன். அவங்களுக்கு அது வேண்டாமாமா. மினிமம் 25,000 தான் எழுதுவாங்களாமா. பஞ்சாயத்து வேற 100 நாள் செஞ்சாலே 30,000 வருஷம் சம்பளம் கிடைக்கிது. எப்படி 25,000 எழுத முடியும்? நான் என் வருமானம் என்ன சொல்கிறேனோ அதுதான் எழுதணும்னு நான் சொல்கிறேன். நான் வருமான வரி சர்டிஃபிகேட் தர்றேன். அதில் ரெக்கார்டில் அதான் சொல்லியிருக்கிறேன். என்ன அவமானிச்சதுக்கு எதிரே என் வீட்டில் வந்து இது எழுதி கொடுத்துட்டு போனோம். என்ன போனோம்? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து போனோம். அதே மாதிரி இந்த சிடிஎஸ் பதவியிலிருந்து எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். என்ன அவமானிச்சுக்கிற இந்த சிடிஎஸ் பதவியிலிருந்து அவங்களுக்கு தூக்கணும். என்ன இப்படி அவமானிக்கலாம்? எம்போல்டு என்ன கூப்பிட்டு எப்படி அவமானிக்க அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவங்க அப்பா மட்டும் தான் சிடிஎஸ் பதவி. அவங்க அப்பா மட்டும் தான் பஞ்சாயத்து. என்ன எப்படி அவமானிக்கலாம்? அவங்க அப்பா மட்டும் தான் இருந்தால் அவங்க வேலையை இருந்தால் அங்கோட வச்சுக்கணும். எங்கிட்ட காரக்கூடாது.
காட்டினா கோடதி ஏற்றி போடுவேன் ஜாக்கிரதைக்கு. காட்டுற 2 நாள் இல்லானே மன்னிப்பு கடிதம் இன்னைக்கு இந்த வீடியோ அப்லோடு பண்ணுவேன். என் வீட்டில் எனக்கு மன்னிப்பு கடிதம் இங்கே வந்து என் முன்னாடிக்கு வந்து எனக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து போட்டு போகணும். நான் பேசணும் தப்புன்னு இல்லைன்னு சொன்னால் என்ன ஜில்லா மிஷின் அப்படித்தானே? ஜில்லா மிஷனுக்கு என்ன போகும்? 27 வருமான வரி எல்லாத்துக்கும் எழுதிக்கிறீங்க, எழுதுங்க. நான் பார்த்து போடுறேன். வருமான வரி 27 ரூபா வச்சு எப்படி வீடு கட்டுறீங்க, எப்படி இடம் வாங்கி இருக்கிறாங்க, எப்படி பெரிய வீடு கட்டுறாங்க, எப்படி அப்புறம் லோன் கட்டுறீங்கன்னு நான் பார்க்கட்டும். ஏன் வருமான வரி சர்டிஃபிகேட் நான் என்ன கொடுக்குறோம்? என் வீட்டில் வந்து வருமான வரி சர்டிஃபிகேட் வாங்குவேன். நான் வருமான வரி ஆபீஸுக்கு இன்னைக்கு இல்லை திங்கக்கிழமைக்கு நாளைக்கு எழுதி அனுப்புறேன். அதாவது ஊழல்ல மிகப்பெரிய ஊழல் முடியும் உங்களால. அது நாங்க மினிமம் 27 எழுது. நீ லட்ச ரூபா சம்பாரிச்சா அது எழுத மாட்டோம். மினிமம் 27 யார் சம்பாரிச்சா? அப்ப 27 சம்பாரிச்சா அந்த குடும்பத்தில் எல்லாரும் வாழ்றீங்களா? அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை என்ன 10 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறீங்க? பஞ்சாயத்து வேலைக்கு 290 ரூபா இருக்குல்ல. அப்போ 100 வேலை செஞ்சா 30,000 வருமானம் வருதா இல்லை? வருஷம் வருமானம் பின்ன அப்படி 27 நீங்க எழுத முடியும். இன்னைக்கு எச்சரிக்கிறேன். வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரியும் இது சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் ஜில்லா மிஷன் ஆபீசரும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஆஞ்சிக்காங்கிற என்ன போன்ல கூப்பிட்டு இந்த ரெக்கார்டில் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ரெக்கார்டு மூலியமாக இதை கேட்டுட்டு ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக இதை பார்த்துட்டு ஜில்லா மிஷன் ஆபீஸும் வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரியும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என்ன அவமானிச்சதுக்கு எதிரே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும். இல்லைன்னா மாநஷ்டத்துக்கு வழக்கு தொடரப்படும். அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் மட்டும் போனில் எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு. ரெக்கார்டு எல்லாம் கேட்கிட்டீங்கல்ல. 6 அதிகாரம் கொடுத்தா அவங்க அப்பா மட்டும் தான் ஜில்லா மிஷன் பதவி. என்ன மாதிரி இருக்கு 6 பதவி கொடுத்தா எம்போல்னு கூப்பிடுறது வருமான வரி சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். நீங்க 27 எழுதுக்கு உங்க அப்பா மட்டும் தான் வருமான வரி. நான் கட்டுற வருமான வரி கட்டுறேன்னா இல்லையா நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் என்ன வருமான வரி கொடுக்கறோம் அந்த வருமான வரி தான் நீங்க வாங்கணும். நீங்க சொல்றது இருக்கு, நீங்க சொல்றது இருக்கு, நான் இங்க இருக்கிறேன். அப்ப நீங்க லட்ச ரூபா வருஷம் சம்பாதிப்பீங்க, 27 எழுதி கொடுத்தா இருக்கணும் கூமட்டைன்னு வச்சுக்கிறீங்களா? வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரியும் அதுக்கு ஜில்லா மிஷன் ஆபீசர் மாறும் இந்த சிடிஎஸ் பதவியில் அவங்களை தூக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும். என்ன அவமானிச்சுக்கிற எனக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும். இல்லைன்னா மாநஷ்டம் வழங்கப்படும். வின்சென்ட் சேவியர் சன்னப் தங்க பிரகாசம் சின்ன மணிகரவு சுரப்பாறை என்ற அட்ரஸ் எழுதி கொடுக்கணும். என்ன அவமானிச்சுக்கிற யூடியூப்ல என்று அப்லோட் ஆயிருக்குதுன்ற வார்த்தை யார் சொத்து? உங்க அப்பா மட்டும் சொத்தா? என்ன மேட்டருக்கு உங்க அப்பா மட்டும் தான் சிடிஎஸ் பதவி நான் பயத்து நடிக்கிட்டு போனோமா? என்ன அவமானிக்கிறீங்க? நான் வருமான வரி சர்டிஃபிகேட் என்ன கொடுக்குறேன்னு அதுதான் நீங்க எழுதணும். உங்க சரி 27 எழுதிருக்கு. நான் ஒன்று இலட்சவாயின் இல்லை. எதுக்கென்ற வருமான 27 நீங்க எழுதுறீங்க? எதுக்கு எழுதுவீங்க? எல்லாத்துக்கும் இந்த சிடி நான் காட்டுறேன். இன்னைக்கு இந்த சிடிஎஸ் எத்தனை யாருக்கெல்லாம் 27 எழுதிக்கிறாங்களோ அதையெல்லாம் எடுத்துட்டு திருப்பி அவங்க ஒரிஜினல் வருமானம் ரெக்கார்ட் பண்ணி ஜில்லா மிஷன் ஆபீஸ்க்கு அனுப்பணும்னு நான் கோரிக்கையா வைக்கிறேன். வடகரப்பதி கிராம செக்ரட்டரிக்கும் ஜில்லா மிஷன் ஆபீசருக்கும் எச்சரிக்கை விடுக்கிறேன். இல்லைன்னா கோடதியில் வழக்கு தொடரப்படும், பொதுநல வழக்கு தொடரப்படும். ஜெய்ஹிந்த்.